ஜடா எனப்படும் விரிந்த சடையுடன் தலைவிரி கோலமாக சுடுகாட்டு சாம்பலை உடம்பெல்லாம் பூசிக்கொண்டும் கொடிய பாம்பினை கழுத்தில் அணிந்து கொண்டும் கைகளில் பலவிதமான ஆயுதங்களை ஏந்தி கொண்டும் காண்பவரையெல்லாம் அச்சுறுத்த வைக்கும் அகோர ரூபத்தில் காட்சியளிப்பார். சிவபெருமானின் முழு ஆற்றலையும் நிறைய பெற்ற இவர் மற்ற அனைத்து தெய்வங்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி படைத்தவர். தன் காலினால் யமனின் உயிரையே வீழ்த்தும் அளவிற்கு அற்புத ஆற்றல் படைத்தவர். அனைத்து தெய்வங்களும் இந்த ஜடாமுனிக்குள் அடக்கம் என்றால் இவரது அபார மகிமை அனைவருக்கும் நன்கு விளங்கும். எந்நேரமும் தவக்கோலத்தில் இருக்கும் இந்த ஜடா முனீஸ்வரர் தண்ணீரிலும் தவம் செய்யும் ஆற்றல் படைத்தவர். முனீஸ்வரன் தோற்றம் பற்றிய ஒரு புராண கதையில் சிவபெருமானின் மாமனாரான தக்ஷன் நடத்தப்பட்ட ஒரு யாகத்தில் புறக்கணிக்கப்படுகிறார் சிவபெருமான். அதனால் கடும் கோபம் கொண்டார். அந்த கோபத்தில் பல தெய்வங்கள் உருவாயின. அப்படி உருவான தெய்வங்களில் முனீஸ்வரரும் ஒருவராக நம்பப்படுகிறது. மற்றொரு புராணத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு முனீஸ்வரன் சிவபெருமானின் சிறந்த பக்தனாக இருந்து தனது பக்தியின் மூலம் அவரை மகிழ்வித்ததாகவும் அதனால் அவருக்கு ஈஸ்வரன் என்ற பட்டத்தை வழங்கி காவல் தெய்வமாக ஆசீர்வதித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.